வணக்கம். சந்திர கிரகணத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சந்திர கிரகணம் எப்படி நடக்குதுன்னு நம்ம இப்ப வீட்லயே பார்க்க போறோம். பாருங்க. இப்ப நம்ம வீட்லயே சந்திர கிரகணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக சன், மூன் அண்ட் எர்த் அந்த மூணுத்தையும் நானே உருவாக்கியிருக்கேன். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். இதான் நிலா, அதாவது மூன். இது நான் ஒரு பேப்பர்ல ரவுண்ட் ஷேப் பண்ணி அதை கட் பண்ணி வால்ல ஸ்டிக் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா இதான் எர்த், பூமி. இதையும் அதே மாதிரி பேப்பர்ல ரவுண்ட் பண்ணி ஸ்டிக் பண்ணி பட் பிளேட்ல நான் ஸ்டிக் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமா சூரியன், சன். இது நான் எதுல பண்ணிருக்கேன்னா போன்ல பண்ணிருக்கேன். அது ஏன்னா சன் எப்பயுமே லைட் கொடுக்கறதுனால அந்த டார்ச் லைட் சைடு ஒரு ஹோல்ட் பண்ணி நான் அதை ஸ்டிக் பண்ணிருக்கேன். சந்திர கிரகணம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இதான் சூரியன், இதான் பூமி, அப்புறம் இதான் நிலா. ஒவ்வொரு நாளும் பூமி எல்லா பிளானட்ஸுமே சுத்தி வருது. அதே மாதிரி பூமியும் சன்னை சுத்தி வரும்போதும் பூமி சன்னுக்கு முன்னாடி நிற்கும் போது நமக்கு அது பகலா தெரியுது. அதுவே திரும்பி பூமி சுத்தி திரும்பி பின்னாடி நிற்கும் போதும் சூரியன் பின்னாடி நிற்கும் போதும் நமக்கு அது இரவா தெரியுது. இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு வருது. இப்ப இத வச்சு எப்படி சந்திர கிரகணம் நடக்குதுன்னு நம்ம இப்ப வீட்லயே பார்க்க போறோம். இதான் சூரிய ஒளி. சூரிய ஒளி பூமி மேல படும் போது நமக்கு அது பகல். அதுவே படாத போது நமக்கு அது இரவு, பிரைட்டா இருக்கும். இதுதான் சூரியனோட ஒளி. சூரியனோட ஒளி பூமியில படுற மாதிரி தான் நிலாலையும் படுது. அப்படி படும் போது நிலா நமக்கு வெளிச்சமா ஏன் தெரியுதுன்னா அந்த நேரத்துல சன் நிலா பின்னாடி இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப வெளிச்சமா தெரியுது. அதுவே பகல் நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அதே இடத்துல தான் இருக்கும். ஆனா நமக்கு ஏன் தெரியுது இல்லைன்னா அந்த நேரத்துல சூரியன் பெருசா பிரைட்னஸா இருக்கும். இப்ப சூரியன், பூமி, நிலா மூணுமே ஒரே கோட்ல இருக்கு. இப்ப சூரியனோட ஒளி பூமி மேல படுது, பூமியோட நிழல் நிலா மேல படுது. இப்படிதான் நமக்கு சந்திர கிரகணம் நடக்குது. சூரியனோட ஒளி பூமி மேல பட்டு பூமியோட நிழல் எப்படி நிலா மேல பட போகுதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். பூமியோட நிழல் எப்படி நிலா மேல படுதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்படிதான் பூமி இருக்கும். பூமி கொஞ்சம் கொஞ்சமா நிலாவை மறைக்கிறத நீங்க இப்ப பாத்துட்டு இருப்பீங்க. இப்படி பூமி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி நிலாவை ஃபுல்லா மறைக்கும் போதும் திரும்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இதுதான் நம்ம சந்திர கிரகணம் சொல்றோம். திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். இப்படிதான் சந்திர கிரகணம் உருவாகுது. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சூரிய கிரகணம் எப்படி நடக்குதுன்னு காட்ட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.